வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களை தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரது 2 மகன்கள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டத்திட்ட அனுமதி வழங்க லஞ்ச பெற்றதாக புகார் எழுந்துள்ள நிலையில் 2011 முதல் 2016 வரை வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபொழுது 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்காக தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்களை கைது நடவடிக்கை செய்ய போவதாக தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அதிமுகவில் ஒவ்வேறு முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழலும் வெட்ட வெளிச்சத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக பாஜக போடுகின்ற திட்டமா என்ற ஒரு தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கூறியிருந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அதிமுகவின் சரியான தலைவர் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் லண்டனில் மேற்படிப்பிற்காக சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் தமிழகம் வருகை தரும் பொழுது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை அவர்களது நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணையாமல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எப்படியாவது அதிமுகவை மீண்டும் இணைத்துவிட வேண்டும், அதற்கு எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்ல தயார் என்பதற்கேற்பதான் முன்னாள் அமைச்சர்களை பயம் காட்டும் விதமாக அவர்கள் செய்த ஊழல்களை ஒவ்வொன்றையும் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களாகவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், தற்பொழுது வைத்திலிங்கம் வரை தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். வைத்திலிங்கம் அவர்கள் கைது செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இது பேசும் பொருளாக மாறும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் அரசு அதிகாரிகளும் தொடர்பு இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகள் 11 நபர்கள் கைது செய்தால் நிச்சயமாக இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. வைத்திலிங்கம் அவர்களது கைது நடவடிக்கை சரி என்பதை கமெண்டில் கூறுங்கள்.